கர்த்தருடைய நாட்கள் சபையாராக மற்ற எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க. உங்களை இன்னும் ஆண்டவர் அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இது ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியினுடைய அடிப்படை எதுனா ஒரு வீட்டு ஜெபம்தான். அல்லேலூயா. ஆதி நாட்கள் அப்போஸ்தலர்கள் காலங்களில் அநேகர் வீடுகளில் என்ன பண்ணாங்க, ஊழியங்கள் நடந்தது. அப்ப அந்த ஊழியம் நடக்கும்போது வீட்டு அறையை பூட்டிக் கொள்வாங்க. வெளியே சத்தம் கேட்காம என்ன பண்ணாங்க, கடவுளை தொழுது கொண்டிருந்த காலங்கள். அப்படி இருந்த காலத்துலதான் சவுல் என்கிற மனுஷன் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாரையும் துன்பப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்று எண்ணின பொழுது அழிக்கக்கூடிய மனிதனையே அழிவில் இருக்கிற மக்களை மீட்கக்கூடிய மனிதனாக மாற்றின தேவன். அந்த வீட்டு பிரேயர் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்லாயிரம் சபைகள், பல்லாயிரம் ஸ்தாபனங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தாகம், அன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு, அன்னைக்கு ஒரு தேடுதல் இருந்தது. அல்லேலூயா. இப்ப என்னன்னா எல்லாமே இன்சென்ட் போல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிச்சுங்க, ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால அதற்கேற்றபடி கிறிஸ்தவர்கள் மாறிட்டாங்க. அதுக்கேற்றபடி யார் மாறிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் மாறிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ யார் மாறினாலும், இந்த உலகமே தலைகளாக மாறினாலும், நீ கிறிஸ்துடைய அன்பை விட்டு நீ வழிவிலகி நீ போய் நின்றாலும் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. அவரை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. தேவன் நீ மூச்சு விட்டால் செய்கிற காரியம் என்ன, நீ மூச்சு விடாமல் இருந்தால் செய்கிற காரியம் என்ன. அப்ப நீ கூப்பிட்டால் செய்கிற காரியம் என்ன, நீ கூப்பிடாமல் இருந்தால் செய்கிற காரியம் என்ன. இது நமக்கு முதலாவது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும் தெரியணும் இல்லையா. சரி, எப்படி கூப்பிடாம ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார், எப்படி அவரை கூப்பிடாம நமக்கு செவி கொடுப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியாத போது வரைக்கும், இந்த இயேசு கடவுள் என்று எனக்கு நான் அறியாத காலம் வரைக்கும் நான் மௌனமாக இருந்தால் என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய உபத்திரங்களை கண்டு என் தேவன் என்ன பண்ணாருங்க, என்னை தொட்டு என்னை சுகமாக்க வருவார். சுகம் பெற்றவன் அவரை அழைக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு அதை காட்டிலும் மேலான ஒரு அற்புதத்தை செய்வார். உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிப்போம். அநாதி தேவனே அடைக்கலம், அவருடைய நித்திய பெயர்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். கவனிங்க, இவருடைய பெயர் நீங்க அநாதி தேவன், உனக்கு அடைக்கலம். அவரே அநாதியா இருந்தா நமக்கு எப்படி அடைக்கலம் வரும் சொல்லுங்க. நீயே ஒண்ணுமே இல்ல, நீ எனக்கு என்ன செய்ய. அதோடைய காரியம் என்னன்னா, உங்கள் எல்லாரும் நீங்கள் அனாதையாக இருந்தாலும் நான் ஒருவர் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அடைக்கலமாக இருக்க முடியும். அப்ப நான் மேன்மைக்குரியவனாக காட்டிட்டா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நான் உயர்ந்தவனா காட்டிக்கிட்டா நீங்க யாரு கிட்ட தேடி வர மாட்டீங்க இல்லையா. அப்ப அவரை சொல்ல தன்னை தாழ்த்துகிறார். நான் உங்களோடு ஒருவராக நான் இருக்கிறேன், நானும் அனாதையாக இருந்தாலும் நீங்களும் எனக்கு அனாதை தான். ஆனா இந்த அனாதை சேர்ந்தா ஒரு அடைக்கலத்தை உருவாக்க முடியும் என்று கற்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனித்து சுகமாக வாழக்கூடிய நாட்களை கர்த்தர் ஏற்படுத்துங்க. அது என்ன தனித்து சுகமா வாழ்றதுன்னு என்ன அர்த்தம்? அதுலயா சொந்தத்திலிருந்து தனித்து இருப்பதற்காக கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை மற்றவருடைய பார்வையில தனித்துவமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாருடைய கலந்த வாழ்க்கையா தெரியும். இப்ப என் வாழ்க்கை மட்டும்தான் தெரியுங்க, கரெக்டா தெரியும். அப்ப இன்னைக்கு இந்த இவங்களா அவங்களான்ற வார்த்தை நின்று அவங்க எப்படி
அப்படின்னு ஒரு உயர்வை கொடுக்கிற இடத்துக்குள் ஆவியானவர் நம்மை தனிமைப்படுத்துகிறார். அல்லையா? சில நேரம் இந்த தனிமை என்ன பண்ணுறீங்களா, சிலரை கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிடும். சில தனிமை என்ன பண்ணுங்க கொண்டு போயிடும். ஆனா சில தனிமை என்ன பண்ணுங்க தேவனோடு கூட உறவாடு. தனிமைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ தனிமை எந்த விதத்துல செலவிடுகிறாய், நீ தனிமை எந்த இடத்துல பயன்படுத்துகிறாய், உன் தனிமைக்குண்டான நோக்கம் என்ன? நம்ம என்ன காரணம் சொல்லுவோம், என்னை தனித்து விட்டுட்டாங்க, என்னை தள்ளி விட்டுட்டாங்க, என்னை நேசிக்க, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ நேசிக்கல தள்ளி விடுறாங்கன்னா அந்த நேசிக்காத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அவங்களுக்கு அப்படிதானே? அப்ப ஆண்டவர் நம்மளை தனித்து வைக்கிறார்னா, இந்த உலக வாழ்க்கை உனக்கு தேவை கிடையாதுரா, நீ உலக மனுஷன் அல்ல, என்னுடைய பிள்ளை, நீ தனித்து இருக்க கூடாது, என்னோட கூட இருக்குன்னு சொல்லி அவர் நம்மளை தனிமைப்படுத்துற. அவர் தனிமைப்படுத்துற விதம் வேற, ஆனா நீ நானும் தனிமைப்படுத்துகிற விதம் வேற. அந்த தனிமையானது என்ன பண்ண தெரியுங்களா, பெரிய காரியத்தை செய்ய விடாதபடி தடைக்கற்களாக நிற்கும். இந்த காரியத்தை நாம் எதிர்பார்த்த காரியத்தை நிறைவேற்ற முடியாதபடி அதற்கு என்னவா இருக்குங்க, தடைகளாக நின்று கொண்டிருக்கும். நன்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தனிமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு? அப்ப இந்த தனிமை யாருக்கு தெரியுது? அந்த தனிமை என்ன பண்ணுதுங்க, சேர விடாத உறவுகளும் சேர்த்து விடுவதற்கு சேர்ந்த உறவுகள் என்ன பண்ணாது இல்லையா? கிறிஸ்து கூட இருந்த அத்தனை பேரும் இணக்கமாக இருந்தபடினால்தான் கிறிஸ்துவ ராஜ்யத்தை எட்ட முடிந்தது. அப்போ அங்கு சொல்லப்படுகிறது பாருங்க, நீரூற்று. முதல் நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கணும்? நீரூற்று இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? தானியம். அடுத்து நம்ம வீட்டுல திராட்சை ரசம். குறையாத மகிழ்ச்சி உள்ள வீடாக நம்ம வீடு இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நீ தனித்திருந்து தேவனிடத்துல செபிக்கணும். உன் வீட்டுக்குள்ள இத்தனை ஆசீர்வாதம் வரணும்னா என்ன பண்ணணும்? தனித்து இருக்கணும். இல்லையா? உனக்குன்ற ஒரு தனிமையான நேரத்தை கர்த்தர் ஏற்படுத்த. யாருமே வரைக்கும் நான் தனிமையில இருந்ததுன்னு யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியுமா? ஒருத்தரால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இல்லையா? ஏன்னா அந்த தனிமை நேரத்தை நிறைய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. எனக்கு நேரம் கிடைக்கல பிரதர், தனிமையான நேரம் கிடைக்கல, ஜெபிக்கிற நேரம் கிடைக்கல, நம்ம என்ன பண்ண முடியாது ஒருபோதும் சொல்லுவேன். ஏன்னா அவர் நேரத்தை ஏன் நமக்கு கொடுக்கிறார்னா, அந்த நேரத்தில் நீ அவரோடு கூட இணைந்து ஜெபிக்க முடியாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். ஆனா நம்ம அந்த நேரத்தை என்ன பண்றோம், வீணாக செலவிடுறோம். ஏன்னா என் நேரத்தை யாருக்கு நான் கொடுத்துட்டேன், தேவனுக்காக கொடுக்கிறேன். அல்லையா? அப்போ நீ எடுக்கும் போது வீட்டுக்குள்ள திராட்சை ரசம் இருக்கணும், ஆகாரம் இருக்கணும். சொன்ன என் வீட்டை ஒண்ணும் இல்லாத வீட கர்த்தர் காட்ட மாட்டார் என்னைக்கு. அல்லையா? அப்படிப்பட்ட வீடு கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க புரிஞ்சுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வீட்டுக்குள் ஜெப கிருபை ஜெபம் சேருகிறதோ, அனைத்து கூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, என கூடுகிற இடத்துல தேவன் பலமாக கிரியை செய்கிறார். அதுதான் மெயின். அல்லையா? நீ எப்படி கூடுகிறீங்க என்பதில்ல, நீ பலவீனத்துக்கோ உன் பிரச்சனைக்காக கூட வந்திருக்கலாம். ஆனா கூட்டப்படுகிற இடத்துல தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக கூட்டப்படுகிறார்கள். அந்த அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம செயல்படும் பொழுது அங்கு கடவுள் என்ன பண்றாருங்க, கிரியை செய்கிறார். அதுல இன்னொரு வசனம், அடுத்த வசனம் சொல்லி பாருங்க, நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவர் யார்? இல்லையா? இப்ப நல்லா திரும்பி பாருங்க. மோசே சொல்லுவான் கர்த்தரை பார்த்து, என்ன சொல்லுவான், நீங்க கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. யாத்திராகமம் 15. கர்த்தாவே தேவர்களில் இப்ப அவருக்கு உண்டானது யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இப்ப உங்களை என்னைய பார்த்து என்ன சொல்றாரு, எந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை வைக்கிறார்? எப்பொழுதும் நம்மளை விட்டு கொடுக்காதபடி, நான் எப்படி இருக்கிறேன் நீ அப்படிதான் இருக்கிற, நான் எப்படி இருக்கிறோம் அப்படிதான் இருக்கிறேன். எரேமியா 10:6 எடுத்து வாசிங்க.
கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமம் வல்லமையும். பெரியது. 11 சொல்லுது பாருங்க. கர்த்தராலே உண்டான வசனம் ஆ, நீங்கள் கேட்டு இஸ்ராயேல் மனுஷருக்கும் ஆ, எருசலேம் குடிகளுக்கும் ஆ, சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன ம், என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு கற்பிக்கிறபடியே நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். எல்லா காரியங்களும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற அந்த டோன், அந்த வார்த்தைகளை நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா எந்த இடத்துல எங்க அப்பா என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. யாரும் விட்டு கொடுக்க மாட்டாரு, கடவுள் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட